ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுறதுன்னு சொல்லிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நெசசரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் எடுத்துக்கோங்க. 6 மந்த்ஸ் பேக்கே எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போக போகிறீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் பேக் எடுத்திங்கன்னா தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரியில் வந்து வீசா வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் க்ரைட்டீரியாவில். அதேமாதிரி 6 மந்த்ஸ் வந்து பிலோ 6 மந்த்ஸ் வந்து எக்ஸ்பைரி இருக்கக்கூடாது. அதேமாதிரி ரினியூவல் பண்ணியும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப மேண்டரி. ஃபஸ்ட்டு அந்த விசா ப்ராசஸ்க்கு வந்து என்னென்ன க்ரைட்டீரியான்னு சொல்லிட்டு நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ட்ராலி பை பண்ணிக்கோங்க. ஒரு 2 ட்ராலி வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு. இப்போ ஒரு 2 பேர் வித் ஒரு சைல்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக 2 ட்ராலி ஒரு ஹேண்ட் பேக்கேஜ் வச்சுங்க. அதை மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா அடிஷ்னலாக நீங்கள் 3 ட்ராலி 4 ட்ராலி எடுத்துகிட்டு போனீங்கன்னா எல்லாமே கேபில் தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் சம்மொன்னு வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை மைண்டில் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பவர் பேங்க் வாங்கிக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி இல்லை ஏதாவது கேபில் ட்ராவல் பண்ணுறப்ப எங்கேயாவது நீங்கள் மோஸ்ட்லி ரூமில் இல்லாமல் வெளியே தான் ட்ராவல் பண்ணிட்டு விசிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த டைமில் பவர் பேங்க் வந்து ரொம்ப மஸ்ட்டு. இப்போ பேபி இருந்தாங்கன்னா பேபிக்கு வந்து மில்க் பவுடர்லாம் இந்தியாவிலே வாங்கிட்டு போயிருங்க. அதுவும் 1 பேக்கெட் வாங்கிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு அங்கே அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் இப்போ தாய்லாந்து போகிறீங்கன்னா தாய்லாந்தில் வந்து மில்க் பவுடர் கிடைக்காது, அங்கே பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் 7-Eleven கடைக்கு போங்க. அங்கே எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு ஒரு கடை இருக்கும். ஸோ அந்த கடையில் போயிட்டு நீங்கள் வந்து மைஜின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும். ஒரு மில்க் இருக்கும். ஸோ கவ் ஃபோட்டோ போட்டிருக்கோம். நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே அதில் எடுத்துக்கலாம். எல்லாம் அந்த ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே எடுத்து வந்து அது வந்து ஹீட் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே தான் குழந்தைக்கு கொடுத்தாகணும். ஸோ அது வந்து குழந்தைக்கு ஒத்துக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கேயே பை பண்ணிக்கோங்க. இந்தியாவிலே பை பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ ஃபாரின் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இந்தியா கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம். ஆனால் அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபாரினில் போய் வாங்குறது வந்து நம்மளுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் தான் ஆகும். நீங்கள் இங்கேயே பெஸ்ட்டு இங்கேயே பை பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் என்ன 1000 ருபீஸ்க்கு ஒரு ஷர்ட் இல்லை ஒரு பேண்ட் எடுக்க முடியும்னா அங்கே கண்டிப்பாக போனால் 2500 2000 ருபீஸ்க்கு தான் நீங்கள் எடுக்க முடியும். டபுள் சார்ஜ் தான். ஆனால் அங்கே குவாலிட்டி நல்லா இருக்கலாம், நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த ஷாப்பில். ஸோ அதனால் இங்கேயே ட்ரெஸ்ஸஸ்லாம் பை பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இன்னொரு இதுன்னா செல்ஃபி ஸ்டிக் வாங்கிக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏரியா நீங்கள் தான் செல்ஃபி எடுத்தாகணும். இப்போ ஃபேமிலியாக 2 பேர் 3 பேர் போனீங்கன்னா. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக செல்ஃபி ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப மஸ்ட்டு. ஸோ நீங்கள் அதேமாதிரி செல்ஃபி ஸ்டிக்கில் ஸ்டாண்ட் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா கப்புள்ஸ் போனீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த செல்ஃபி ஸ்டிக்கு. ஸோ அதனால் வந்து ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறது வாங்கிக்கோங்க. அப்புறம் மெயினாக வந்து கேஷ் கன்வெர்ட் பண்ணணும். அரௌண்ட் 60,000 to 70,000 வந்து எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு கேஷ் கன்வெர்ட் பண்ணணும். அது மெயினு. தாய்லாந்துக்கு வந்து இப்போ 2.35 ருபீஸில் வந்து தாய் பாட் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அரௌண்ட் 60,000 பக்கம் கன்வெர்ட் பண்ணோம். அப்போ 25,000 பாட் வந்துச்சு எங்களுக்கு. ஸோ அது வந்து அங்கேயும் நீங்கள் எதுக்கும் இந்தியன் கேஷும் வந்து நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு 10,000 to 20,000 கையில் வச்சுக்கோங்க கேஷாக. ஏன்னா நம்ம ஆன்லைனில் எதுவும் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதேமாதிரி கிரெடிட் கார்டெலாம் அங்கே போய் யூஸ் பண்ணாதீங்க, டெபிட் கார்டும் யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி கேஷ்லேயே யூஸ் பண்ணுங்கள் எந்த கண்ட்ரி போனாலும். கேஷ் வந்து கன்வெர்ட் பண்ணுறது அங்கே ஈஸி தான். ஜஸ்ட்டு அடிஷ்னலாக 0.2% வந்து அதிகமாக இருக்கும். மற்றபடி ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. அந்த கேஷ் கன்வெர்ட் பண்ணுறீங்களா இந்தியாவில், அது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரிசிப்ட் கொடுப்பாங்கல்ல அந்த எக்ஸ்சேஞ்சு கம்பெனிலேருந்து. ஸோ அவங்க அந்த இதை வந்து நீங்கள் விசா ப்ராசஸ்க்கு நீங்கள் கையில் ஹேண்டியாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஹார்ட் காப்பீஸ் எல்லாத்துக்குமே எடுத்துங்க. ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு, அப்புறம் ஹோட்டல் புக்கிங்க்கு எல்லாத்துக்குமே. அதாவது இப்போ டே 1லேருந்து ஒரு 10 days ட்ரிப் போகிறீங்கன்னா 10 daysக்கான பிளான் எல்லாமே ஃப்ளைட்டு அப் அண்ட் டவுன் அண்டு ஹோட்டல் புக்கிங் ஃபார் 10 daysக்கும் இருக்கணும். அப்போ தான் வந்து விசா அப்ரூவல் பண்ணுவாங்க. அது மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து விசா ப்ராசஸ்க்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் டீட்டெயில்டாக பார்த்துங்க. ஓகேங்களா? அப்புறம் ஷூஸும் இங்கேயே மோஸ்ட்லி எல்லாமே ஷூஸ், அக்சசரிஸ் எல்லாமே இங்கேயே வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. இல்லைன்னா வந்து அங்கே போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா ஒரு டைம் நீங்கள் போய் கடையில் போய் வாங்கணுன்னாலுமே அங்கே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்புறம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு போகிற காசு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு இன்னும் கன்வெர்ட் பண்ண வேண்டியதாயிரும். அது உங்களுக்கு வந்து ஒரு பேர்டனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்தே பிளான் பண்ணி கொண்டு போயிருங்க. இப்போ தாய்லாந்து போகிறீங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீனும்
சன்கிளாஸஸோ இல்லை ஒரு ஒரு கேப் ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் சன்னியாக தான் இருக்கும். எந்த சீசன் போனாலுமே மோஸ்ட்லி நம்ம எப்படி சென்னை இது மாதிரி இருக்கிற ஏரியாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கிளைமேட்டு. ஸோ அதனால் வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன், சன்கிளாஸஸ், அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசரும் முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி ப்ரிகாஷனாக ஏதாவது கொஞ்சம் எல்லா திங்ஸ்லாம் அவங்களுக்கு எடுத்து வச்சுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேபியை வந்து ரொம்ப பார்த்துக்குங்க. ட்ராலி வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து ஏர்லைன்ஸில் வந்து எதுவும் அதுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பேபி ட்ராலி இருக்குல்ல, அது வந்து நீங்கள் ஃபோல்டபுள் வாங்கிட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் ஏரோப்ளேன்லாம் வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க அதுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க, எதுவும் சார்ஜ் எடுத்துக்க மாட்டாங்க. அதேமாதிரி பேபி ப்ராடக்ட்ஸும் லிமிட்டடாக வாங்கிட்டு போங்க. ஏன்னா ஃப்ளைட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு அதேமாதிரி அலோவ் பண்ணலைனாலும் நீங்கள் பேசி அதை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போக பாருங்கள் இந்தியாவிலேருந்து. அதேமாதிரி அடிஷ்னலாக ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் வாட்டர் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸஸாக எடுத்துகிட்டு போகாதீங்க. ஃப்ளைட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் அங்கேருந்து ரிட்டர்ன் வந்தாலுமே உங்களுக்கு வந்து எதுவுமே பெருசாக அந்த ஷாம்பூ இதுமாதிரி லிக்விட் ஐட்டமாக ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. குறிப்பிட்ட எம்எல் மட்டும்தான் இருக்குது. 200 ml, 100 ml. எங்கள்கிட்ட இருந்து 2-3 விஷயத்தை தூக்கி போட்டாங்க. ஸோ அதனால் ப்ரிகாஷனாக இருந்துக்குங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கங்க. அப்புறம் நான் எல்லாமே இந்த வீடியோவில் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டுருந்தா நீங்கள் விசா க்ரைட்டீரியா பார்த்துங்க. அதேமாரி நீங்கள் ஏதோ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மேண்டேரியாக இருக்கிறது எல்லாமே. ஓகேங்களா? தேங்க்யூ. ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.